வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்களை பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள், சூப்பரான விஷயங்களை நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், மற்ற சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன இதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு யூடியூப், அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆண்டனா வச்சு டிவி வந்துச்சு. அதில் வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நியூஸு, வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் ஒரு 5-6 பாடல்கள் வரும். அதே மாதிரி வாரத்துக்கு சண்டே மட்டும் படம் போடுவாங்க. மற்ற எல்லா நாளும் நாடகம் அப்படியே மிக்சடாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த டெவலப் பண்ணுறது கேபிள் டிவி வந்துச்சு. பின்னாடி போய் அந்த டிவி பின்னாடி அந்த பெண்ணை நம்ம சொருவோம். அதில் நிறைய டைம் பார்த்தினாக்கா மழை டைமில் எர்த்து பயங்கரமாக அடிக்கும். அந்த பின்னில் இருக்கிற அந்த கம்பி வந்து வெளியில் வந்துடும். இதெல்லாம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ எல்லா வீட்லேயும் டைரக்ட் டு ஹோம் வந்துருச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து, ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து வந்துருச்சு. கவர்மெண்ட்டை வந்து D2H கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போ எல்லாமே மாறி போய் எல்லாமே நியூஸ் ஆகட்டும், படமாகட்டும், என்ன சொல்கிறது, பாடல்கள் ஆகட்டும், இல்லை எந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் எல்லாத்துக்குமே யூடியூப் தான் ஒரு வந்து காமன் ஆகிடுது. ஈவன் நீங்கள் ஃபோனில் பார்த்தாலும் சரி, அதை டிவியில் பார்த்தாலும் சரி. எதுக்கு பிரதர் இப்போ போய் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபர் தான் பார்க்க போகிறோம். மிக பிரபலமானவர். ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு சில பேர் இந்த யூடியூபர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இந்தியா வைஸ் எனக்கு இந்த யூடியூபர் பிடிக்கும்னுவீங்க. வேர்ல்டு வைஸ் ஃபேமஸான ஒரு யூடியூபர். அவரை பற்றி ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட. மெயினாக என்னென்னா, ஃபஸ்ட் செல்ஃப் மேட் பில்லியனர். செல்ஃப் மேட் பில்லியனர் நிறைய பேர் இருக்காங்களே பிரதர். செல்ஃப் மேட் பில்லியனர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 30, அதுதான் முக்கியம். ஸோ செல்ஃப் மேட் பில்லியனர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 30 நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் என்னென்னா, அவங்க தாத்தாவோட பிஸ்னஸ், அவங்க சித்தப்பாவோட பிஸ்னஸ், அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. எந்த விதமாக யூடியூப் சேனலை மட்டுமே நம்பி ஆரம்பித்து பில்லியனர் ஆன மிஸ்டர் பீஸ்ட் அவரை பற்றி தான் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு வேறு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் பீஸ்ட் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. அண்டர் ஏஜ் 30, 26 வயசு தான் ஆகுது. ஃபஸ்ட் செல்ஃப் மேட் பில்லியனர் வித் $1 பில்லியன். சரிங்களா? ஸோ இவரோட உண்மையான பேர் வந்து ஜிம்மி டொனால்ட்சன். ஏஜ் வந்து 26. இவரோட அட் ப்ரெசன்ட் நெட் ஒர்த் வந்து 8,350 crores, 8,350 கோடி. பார்த்துக்கோங்க. ஒரு 4 கம்பெனியோ இல்லை 4 பெரிய பெரிய இடத்துல வேலை செஞ்சோ இல்லை வேறு ஏதாவது பயங்கரமான பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணியோ அவ்வளோங்க. யூடியூப் சேனல் மூலிமா, சப்ஸ்கிரைபர்ஸ் மூலிமா, அவங்க பார்த்த வியூஸ் மூலிமா he has net worth of 8,350 crores. ஸோ டோட்டல் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 415 மில்லியன். ஒரே சேனல் கிடையாது, 2-3 சேனல் வச்சிருக்காரு. 8th youngest billionaire globally. அதுவும் ரொம்ப முக்கியம். இவரோட ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது இவரோட ஏஜ் வந்து 12. பார்த்துக்கோங்க, வெறும் 12 வயசில் தான் அவரோட சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து அவரோட சேனல் பேர் வந்து மிஸ்டர் பீஸ்ட் 6000 அப்படின்னு ஆரம்பித்தார். பிரைமரி சேனல், அதாவது பேசிக்காக இந்த பிரைமரி சேனலோட அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 270 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். மீதி மற்ற சேனலில் டோட்டலாக ஆட் பண்ணும்போது மொத்தம் 400 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து மோஸ்ட் சப்ஸ்கிரைப்டு சேனல் இந்த வேர்ல்டு இவர் தான். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னென்னா, இவரோட மேஜர் ஹிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப மறக்காமல், இந்த வீடியோ யாருமே பார்க்கலனாலும் போய் பாருங்கள் அப்படின்னு ஏதாவது வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரதர் இவரோட வீடியோ இந்த போய் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் மிஸ்டர் பீஸ்டில் எந்த வீடியோ சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட மேஜர் ஹிட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா 44 ஹவர்ஸில் ஒரு வீடியோ வந்து 21 மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு 4 மணி நேரம் தான் கம்மி. 44 மணி நேரத்தில் 21 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்போ என்னப்போ எப்படிப்பட்ட வீடியோவாக இருக்கும்? ஸோ போய் பாருங்கள், மறக்காமல் பார்க்கலனா. ஸோ அடுத்தது என்னென்னா, நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பிகினஸ் ஆகிறவங்க, ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறவங்களுக்கு அந்தந்த கம்பெனி, சில கம்பெனியில் பிடிக்கும், சில கம்பெனி அங்கே வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் இந்த கம்பெனி எந்த செக்டாரில் இருக்குது? நிறைய பேருக்கு செக்டார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2015 2025 எந்த செக்டார் தான் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருக்குது, எந்த செக்டார் தான் லாஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. இதை ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த செக்டாரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுனே தெரியாது. ரெண்டாவது, அவங்க கம்பெனி தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அந்த கம்பெனி எந்த செக்டாருக்குள்ளே வருதுன்னே முதல்ல தெரியாது. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷனை கிளாரிட்டி பண்ணுறதுக்காகவும். ரெண்டாவது, நம்ம ஒரே ஃபோக்கஸில் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. ஏன் சொல்ல வரோன்னா, இந்த ப்ரூஃபே என்ன சொல்லுதுன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கு தான் நம்ம ரேங்க், இந்த செக்டார் தான் ரேங்க்ஸ் நம்பர் 1 செக்டார் அப்படின்னு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷமே அப்படியே டோட்டலாக லாஸ்ட்டுக்கு வந்துடுது. செகண்ட் பொசிஷனோ தேர்ட் பொசிஷனோ கூட கிடையாது, லாஸ்ட் பொசிஷன் வந்துடுது. இப்போ லாஸ்ட் பொசிஷன் வந்து கண்டிப்பாக இது மேலே வருது, ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படின்னு நினச்சி அதை விட்டுட்டோம்னா அடுத்த ஆண்டு ஒரே அடியாக திருப்பி டாப் 1ல் போயிடுது. இப்போ நான் சொல்ல போகிற ப்ரூஃபுமே அப்படி தான் இருக்க போகுது. உண்மையாகவே நான் சொல்ல போகிறது நீங்கள் பார்த்தா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே வச்சுக்கணும். ஸோ இந்த செக்டாரில் கொஞ்சம், அந்த செக்டாரில் கொஞ்சம், அந்த செக்டாரில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஓரளவு க்ரோத் எடுக்க முடியும். ஏன்னா ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம் நல்லா டிசைட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 2015 ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட்
ரேங்க்ல இருக்கிறது மெட்டல் செக்டார். 2016 அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மெட்டல், லாஸ்ட் ரேங்க்ல ஃபார்மா. 2017 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ரியல் எஸ்டேட், லாஸ்ட் ரேங்க்ல ஃபார்மா. 2018 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஐடி, லாஸ்ட் ரேங்க்ல ரியல் எஸ்டேட். 2019 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ரியல் எஸ்டேட், லாஸ்ட் ரேங்க்ல மெட்டல். 2020 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபார்மா, லாஸ்ட் ரேங்க்ல பேங்கிங் செக்டார். 2021 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மெட்டல், லாஸ்ட் ரேங்க்ல எஃப்எம்சிஜி செக்டார். 2022 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மெட்டல், லாஸ்ட் ரேங்க்ல ஐடி. 2023 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ரியல் எஸ்டேட், லாஸ்ட் ரேங்க்ல பேங்க் செக்டார். 2024 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஃபார்மா, லாஸ்ட் ரேங்க்ல எஃப்எம்சிஜி. 2025 ஆஸ் ஆஃப் டுடே இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பேங்கிங் செக்டார், லாஸ்ட் ரேங்க்ல ஐடி செக்டார். இது மட்டும் தான் இருக்கா பிரதர் அப்படின்னா இல்லை, நடுவில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. அவங்களாம் செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அப்படி மிக்ஸ் ஆகி வராங்க. ஃபிஃப்த்து எனர்ஜி செக்டார், ஆட்டோ செக்டார், இன்ஃப்ரா செக்டார். ஸோ டோட்டலாக இந்த 10 ஆண்டுகளை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஃபார்மா செக்டார் ஒரு 3 டைம்ஸ் ரேங்க் 1ல வந்திருக்காங்க. மெட்டல் செக்டார் ஒரு 3 டைம்ஸ் வந்து ரேங்க் 1ல வந்திருக்காங்க. இதை நான் எதுக்காக இதை பர்டிகுலராக சொல்ல வரேன்னா, ஸோ மொத்தம் 10 ஆண்டுகளில் 3 டைம் வந்து ரேங்க் 1ல வந்துட்டாங்களே, உடனடியாக நம்ம பிளைண்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமான்னு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு பேங்கிங் செக்டார் தான் டாப் 1ல இருக்காங்க. யாரு கண்ட அடுத்த வருஷம் அது ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம், இல்லை அதே பொசிஷன் வந்தாலும் வரலாம், இல்லை செகண்ட் இல்லை தேர்டு போனாலும் போகலாம். ஸோ டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்றைக்குமே நம்மளுக்கு நல்ல ஒரு growth கொடுக்குன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். JSW பெயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஆக்ஸோ நோபல் இந்தியான்ற ஒரு பெயிண்ட் கம்பெனி வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க விரைவில் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. $1.1 பில்லியன் JSW பெயிண்ட் வந்து ஆக்ஸோ நோபல் இந்தியா பெயிண்ட்டை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா இவங்க வந்து 4th லார்ஜஸ்ட் JSW வந்து 4th லார்ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் கம்பெனியாக மாறுறாங்க. ஆல்ரெடி 3 பேர் முன்னாடி யாருன்னு உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதே கிடையாது. இதெல்லாம் வந்து நான் மொத்தம் 3 செக்டாராக பிரிப்பேன் எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில். ரெகுலராக நம்ம வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது நோ காம்படிஷன், லெஸ் காம்படிஷன், மோர் காம்படிஷன். ஸோ இந்த பெயிண்ட் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நான் வந்து லெஸ் காம்படிஷனில் தான் வைப்பேன். ஏன்னா நீங்கள் எத்தனை பெயிண்ட் ஸ்டாக் சொல்லுவீங்க? மிஞ்சி போனால் இந்த 10 விரலை தாண்டி உங்களால் சொல்ல முடியாது, அதுவே அதிகம். ஏஷியன் பெயிண்ட் சொல்லுவீங்க, பர்கர் பெயிண்ட் சொல்லுவீங்க, நெரோலாக் பெயிண்ட் சொல்லுவீங்க, நிப்பான் பெயிண்ட் சொல்லுவீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து சொல்ல முடியாது. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு, ரெகுலராக பெயிண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, சராசரியாக ஒரு ஆவரேஜாக ஒரு மனுஷனை போய் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி லெஸ் காம்படிஷன் உள்ள ஸ்டாக்கை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுவும் சில இப்போதைக்கு போட்டிக்கு வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் 4th லார்ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பெயிண்ட் செக்மெண்ட்டில் JSW என்டர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் ஏஷியன் பெயிண்ட், செகண்டில் வந்து பர்கர், 3வதுல நெரோலாக், 4th வந்து இது வந்துருச்சு. இது வந்து டெக்கரேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் பெயிண்ட் செக்மெண்ட்டில் இது அக்வயர் பண்ணதுனால JSW வந்து செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. பெயிண்ட் செக்டாரில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட், இன்னொன்று வந்து டெக்கரேட்டிவ் செக்மெண்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஃபண்டிங், இந்த $1.1 பில்லியன் எப்படி ஃபண்டிங் பண்ணி JSW கொடுக்க போகிறாங்கன்னா, 3500 கோடி வந்து ஜிண்டால் ஃபேமிலியிலேருந்து கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 3000 கோடி வந்து பேங்கிங் வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது 2500 கோடியிலேருந்து 3500 கோடி வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபண்டிங் மூலிமா கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா இவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் லிட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. JSWக்கு கிட்டத்தட்ட 1,70,000 கிலோ லிட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய திறமை படுத்தி விட்டார்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது எல்லாருக்கும் ஒரு அப்ரிஷியேட், ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம். ஒரு லாங் பேக் ஒரு 3 மாதமாக நான் நினச்சிட்டு இருக்கேன், எப்படா இந்தியா வந்து ஜப்பானை ஓவர் கம் பண்ணி 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி ஆகிடுன்னு சொல்லி. ஸோ ஆயிடுச்சு. May 4th வீக்கில் இந்தியா became the 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்க ஒவ்வொரு மனிதனோட உழைப்பு தான் இந்த 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஸோ சில ஜாம்பவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க 2047 இந்தியா வில் become the 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமின்ட்டு. ஸோ இப்போ 4th இருக்குன்னா முன்னாடி யார் 3 பேர் இருக்காங்கன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது. மிகப்பெரிய ஜாம்பவங்களான USA, 2வது சைனா, 3வது ஜெர்மனி. இதை ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து இன்னும் இட் மே டேக் சம் டைம். பட் USAவும் சைனாவும் ஓவர்டேக் பண்ணுமான்றது எனக்கு தெரியலங்க. ஒரு கொஸ்டின் மார்க் தான் நான் வைக்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து இப்போ எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்னு எடுத்துன்னு வச்சிங்களேன், நம்பர் 1 பொசிஷனில் டமானி இருக்கார். அதாவது டிமார்ட்டோட ஓனர் இருக்கார், ராதாகிருஷ்ணன் டமானி. அவரோட அசட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 crores அப்படி வச்சுக்கோங்களேன். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்கில் செகண்ட் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு 1000லேருந்து ஒரு 900 800 இல்லை, ஒரே ஐடியா 400 இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் பொசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டுமே 600 கோடி இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ USAவும் சைனாவும் வேறு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ தான் 4th லெவலில் இருக்கிறோம். ஜெர்மனி 3rd லெவலில் இருக்குது. நம்ம ஜெர்மனியை ஓவர் கம் பண்ணி இந்தியா 3rd வந்தாலுமே சைனாக்கும்
யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப அதிகம். அதை எப்படி ரீச் பண்ணுவாங்கன்றது, எப்போ ரீச் பண்ணுவாங்கன்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? அதை சீக்கிரமாக ரீச் பண்ணாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்ம கண்ட்ரி வந்து அடுத்த லெவலுக்கு போச்சுன்னே சொல்லிடலாம். டெவலப்பிங்கிற வார்த்தையே கிடையாது, டெவலப்டு கண்ட்ரி தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறவங்க, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எங்கே திரும்பினாலும் ஏஐ தாங்க. இப்போ திரும்புகிற இடத்துலலாம் ஏஐ. நீங்கள் தான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்களே, எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே தெரியல. அந்த அளவுக்கு ஏஐ வந்து பயங்கரமாக டெக்னாலஜி சொல்கிறது எந்த அளவுக்கு உள்ள டீப்பாக என்ட்ரு ஆகணுமோ, ஹியூமன் எது ரியல் எது ஆர்டிஃபிஷியல் எதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம ஒரு லேப்டாப்ஸ் எதுக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இனிமேல் இந்த கண்ட்ரோல் ஆல் ப்ளஸ் டெலிட்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் சிஇ, கண்ட்ரோல் ப்ளஸ் வி இதெல்லாம் இருக்குமானா ஒரு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி கமாண்டெல்லாம் இப்போ வர ஏஐ பிசிலையும் ஏஐ லேப்டாப்ஸ்லேயும் கிடையாது. என்ன பிரதர் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க, நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது? டெக்னாலஜி வளர அந்த டெக்னாலஜி நம்மளும் வளர்த்துக்கிட்டா தான் அடுத்த லெவலுக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஏஐயில் என்னென்னலாம் கேஜெட்ஸ் வந்திருக்கு, என்னென்னலாம் அதில் சூப்பரான விஷயம் இருக்குன்றதை ஸ்மார்ட்டாக பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம தாவிடலாம். ஏஐ ஸ்மார்ட் கிளாஸஸ், கண்ணாடி சொல்கிற ஸ்மார்ட் கிளாஸஸில் ஐடென்டிஃபை த லேண்ட்மார்க் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேண்ட்மார்க்கில் அதுவே எடுத்து உங்களை வந்து நிற்க வச்சிடும். அதுக்கு அடுத்தது வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் ஃபார் நேவிகேஷன், ஃபேஸ் ரெகக்னிஷன். ஃபேஸ் அப்போ இந்த கண்ணாடி போட்ட உடனே இதற்கு இருக்கிறவர் யார் அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏஐ மூலியமாகவே டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஃபிசிக்கலி இம்பேர்டட் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரீடிங் ஹேபிட் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துரும். ஸோ இப்போ வந்திருக்கிற ஏஐ ஸ்மார்ட் கிளாஸோட டீட்டெயில்டு ஸ்பெக்ஸ் வந்து இதான். அதுக்கடுத்தது ஏஐ ப்ளூடூத் இயர்ஃபோன். இது வந்து ரொம்ப வித்தியாசம். ஏன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம இயர்ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கோம், டக்குன்னு எதிர்க்க ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு அட்ரஸோ ஏதோ கேட்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாப் ஆகிடும். அவங்க சொல்கிறத தான் லிசன் பண்ணும். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது. மூணாவது, ரெக்கார்டிங் இன் ரியல் டைம். இப்போ நம்ம ஒரு குரூப்பாக ஒரு 2-3 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம், ஏதாவது ஒரு மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணோம்னா நீங்கள் இந்த ஏஎஸ் ப்ளூடூத் மூலியமாகவே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஏஐ பெண்டன்ட் அண்ட் ரிங்கில் கூடவா பிரதர் ஏஐ வந்துருச்சுன்றீங்களா? எஸ் வந்துருச்சிங்க. இன்னும் மார்க்கெட்டில் நம்ம கண்ட்ரியில் வந்திருக்கான்னு தெரியல. வந்துருச்சுன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிடெக்டிங் த டோனை வந்து டிடெக்ட் பண்ணுமா. ரெண்டாவது, ஆட்டோ லாகிங் நோட்ஸ். தானாகவே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ரிங்கு வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜெஸ்டர் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஜெஸ்டர் ஐடென்டிஃபிகேஷன், அதையும் இந்த ரிங் ஏஐ வந்து பண்ணுமா. அதுக்கு அடுத்தது ஏஐ ஸ்மார்ட் மேட்ரஸ். தூங்குறதுல கூட ஏஐ வந்துருச்சு. ஸோ ஸ்லீப் ட்ராக்கிங், எவ்வளோ நேரம் தூங்குறீங்க. முதல்ல அலாரம் அடிச்சு எழுப்போம் இல்லையா, இப்போ வந்து ஏஐ வந்து தம்பி போதும் தூங்குனதே டைம் ஆச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பிடும் போல இருக்குது. ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் டெம்பரேச்சர். நீங்கள் ரிமோட்டை தொட வேண்டியதே இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் வந்து அதுவே மாறிக்கும். என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்னோர் டிடெக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது ஏஐ ட்ரோன்ஸ், சொல்ல வேண்டியதே கிடையாது. நேவிகேஷன் பர்பஸ் யூஸ் ஆகுது, ரியல் டைம் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது, விஷுவல் ரெகக்னேஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஸோ இதை தாண்டி முக்கியமான விஷயத்துக்கு வர, ஏஐயில் பிசி இருக்குது, ஏஐயில் லேப்டாப் இருக்குது. வந்துருச்சான்னு கேட்குறீங்களா? எஸ், மார்க்கெட்டில் வந்துருச்சு. 43 மில்லியன் ஷிப்மெண்ட்ஸ் வந்து 2024 நடந்திருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 99.8% வந்து அதிகம். அதே ஏஐ பிசி ஷிப்மெண்ட்ஸ் இன் 2025 பார்த்தீங்கன்னாக்கா 114 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதாவது 2024 கம்பேர் பண்ணும்போது 2025 எக்ஸ்பெக்டட் வந்து 165.5% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. 2026 நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களா, நீங்கள் லேப்டாப் வாங்கணுமா, த ஒன்லி சாய்ஸ் வில் பி ஏஐ லேப்டாப் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஐ லேப்டாப் வில் பி தி பெஸ்ட் அண்ட் தேர் வில் பி த ஒன்லி ஒன் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. யாரெல்லாம் இது ப்ராசஸர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆப்பிள், மீடியாடெக்கு, ஏஎம்டி, இன்டெல், குவால்காம், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள். இதில் ஆப்பிளோட ஷேர் வந்து 47%, இன்டெல்லோட ஷேர் வந்து 40% ஷேர் வந்து இருக்குது. ஸோ ஏஐ பற்றி யார் எந்தெந்த லேப்டாப் வச்சுருக்கீங்க பிரதர், இந்த மாடல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த ஸ்பெக்ஸை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்என்டி அப்படின்னு சொன்னாலே நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்என்டி அப்படின்னாலே ஒன்லைனில் என்ன சொன்னோன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், மேக்ஸிமம் கவர்மெண்ட்டோட டெண்டரு, கவர்மெண்ட்டோட ஆர்டர் வந்து எல்லாமே இருந்தால் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆல் ஓவர் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் டுடே, அதாவது 2025 மே வரைக்கும் எல்என்டியோட டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ கைவசம் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி படிக்கும் போது இல்லை ஸ்டாக் வாங்கலாமா வேணாமல் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 1,73,226 crores ஆர்டர் வச்சுருக்காங்க. எனர்ஜி செக்டாரில் 87,569 crores ஆர்டர் வச்சுருக்காங்க. ஹைடெக் மேனுஃபேக்சரிங்கில் 18,289 crores. ஐடி அண்ட் டெக்னாலஜிக்கல் சர்வீசஸ் 47,845 crores. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 15,1
6,194 crores, development projects 5,371 crores, othersல 9,145 crores. டோட்டல் எவ்வளோ வேல்யூ வச்சுருக்காங்கன்னா 3,56,632 crores. பார்த்துக்கோங்க எல்என்டியோட பவரை. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்தினாக்கா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு லொக்கேஷனில் தான் இடம் வாங்குவாங்க. சும்மா மற்ற நார்மலாக இருக்கிற பீப்புள் இருக்கிற இடத்துலலாம் வந்து லொக்கேஷன்லாம் வரவும் மாட்டாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு ஏரியாலையும் இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு சில ஜாம்பவான்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ரிச்சஸ்ட் பர்சன் டு பை தி ரிச் ப்ராப்பர்ட்டி. ஸோ மேக்ஸிமம் எந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர், மும்பை, நியூ டெல்லி. ரேங்கிங்கில் சொல்லணும்னா மும்பை, நியூ டெல்லி, பெங்களூர். ஸோ யார் அப்படின்றதையும் பார்க்குறோம். எந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ராதாகிருஷ்ணன் டமானி ஃபேமிலி, சொல்ல வேண்டியது கிடையாது. ராதாகிருஷ்ணன் டமானி டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸோட ஓனர். 1,238 கோடி அசட் வாங்கியிருக்காரு. ஓர்லி, WORLI அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து மெட்ரோ பேண்ட் ஃபேமிலி. மெட்ரோ பேண்ட்னா சொல்லவே கிடையாது, லீடிங் ஃபுட்வியர் கம்பெனி. 405 கோடிக்கு அசட் வாங்கியிருக்காங்க. இவங்களும் ஓர்லியில் தான் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து உதய் கோட்டாக் ஃபேமிலி, கோட்டாக் மகேந்திரா ஓனர் 400 crores, அவரும் ஓர்லியில் தான் வாங்கியிருக்காரு. இது எல்லாமே மும்பையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டப்பாரியா ஃபேமிலி, இவங்க வந்து 369 கோடிக்கு மலபார் ஹில்ஸில் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோட்ரேஜ் ஃபேமிலி, ஸோ ஃபெமிலியரான பேர், 291 crores கேரமி செயல் ரோடு அப்படின்ற இடத்துல வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீரஜ் பஜாஜ் ஹமாரா பஜாஜோட ஃபேமிலி 252 crores அதே மலபார் ஹில்ஸில் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்க்க போகிறோம்னா, தாய்லாண்டோட செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன். அவர் எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, ரொம்ப சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் இதில் ஒரு சுவாரஸ்யமாக அடைஞ்சிருக்கு. இவரோட வந்து ஃபஸ்ட் நேம் வந்து தாய்லாண்டு மாதிரி இருக்குது, செகண்ட் நேம் வந்து தமிழ்நாடு மாதிரி இருக்குது. என்னன்னே புரியல. இதில் ஒருவேளை நான் தான் இப்படி ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல. பட் நீங்கள் வேணும்னா ஸ்பெல் பண்ணி பாருங்கள். இதோட பேர் வந்து சரியான் ஸ்ரீ வதன பக்தி. சாரியான் ஃபஸ்ட் நேம் வந்து வேறு தாய்லாண்டு மாதிரி இருக்குது. சிரி வதன பக்தி. பார்த்துங்க, சுத்தமான தமிழ் பேர் மாதிரி தான் இருக்குது. இல்லை இது வேறு பேர் இருக்குது பிரதர் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இவரை பற்றி சொல்ல வரேன்னா, இவர் வந்து எந்த பிஸ்னஸ்லையும் விடாமல் எல்லா பிஸ்னஸ்லையும் அடித்து நவுத்திட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட 5 சில்ட்ரனுக்கு அவரோட கம்பெனி வந்து பிரித்து கொடுத்துட்டாரு. ஸோ கம்பெனிஸ் வந்து அவரோட மிகப்பெரிய கம்பெனிஸான தாய் பிவரேஜ், ஃப்ரேசர் அண்ட் நீக்கு, ஃப்ரேசர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாமே அவரோட 5 சில்ட்ரன்ஸ்க்கு ஈக்குவலாக பிரித்து இனிமேல் கம்பெனி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அடுத்தது நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து டூருக்கு வந்து வராங்க. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா தானெல்லாம் வரமாட்டாங்க. இந்த கண்ட்ரி ஸ்டேட்டுக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, அப்படி எந்தெந்த இடத்துக்கு அதிகமான மக்கள் போகணும்னு நினச்சிருக்கிறாங்க ஃபாரினர்ஸ். நான் சொல்கிறது 2025 கூகுளில் சர்ச் பண்ணது மட்டும் தான் சொல்கிறேன். ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அது அகோடா சர்ச் போட்டிருப்பேன். நம்பர் 8 பொசிஷனில் ஜப்பான் தான் வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பானுக்கு மக்கள் போகிறதுக்கு விருப்பமான இடம். அதாவது இந்தியன் பீப்புள் எங்கே வில்லிங் அதிகபட்சமாக டூருக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஜப்பான் அப்படின்ற கண்ட்ரி வந்து 8th பொசிஷனில் இருக்குது. இது நான் சொல்கிறது, ஃபாரின்லேருந்து வரவங்க இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க அப்படின்ற கூகுளோட சர்ச்சில் நியூ டெல்லி ஃபஸ்ட்டில் இருக்குது 100%, ரெண்டாவதில் மும்பை 56%, மூணாவதில் சென்னை 31%, அதுக்கப்புறம் ஹைதராபாத் 30%, கொச்சின் 24%, பெங்களூரு 24%, அகமதாபாத் 13%, கொல்கட்டா 12%, அமிர்தசர் 12%, கோழிக்கோடு 11%. ஸோ இந்த விஷயத்தோட நான் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் எவரிவன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் மை சேனல். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நம்ம பண்ணுற வேலையை, நீங்கள் பண்ணுற வேலையை யூடியூபே பண்ணும். அவங்களே நிறைய பேருக்கு அந்த அல்காரிதம் மூலிமா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோட சந்திக்கலாம். கமெண்ட்ஸே கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கு. நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை இது மாதிரி அதாவது மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுறேன். நான் ஒரே ஷேர் மார்க்கெட் மட்டுமே போட்டுட்டு இருந்தால் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில முக்கியமான விஷயங்கள் ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தான் போடுறேன். இது இப்படியே போடுங்க பிரதர் அப்படின்றீங்களா? அப்படி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.